ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசத்தான் வந்தேன். எனக்கு ரொம்ப நாளாக உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் தோணும். இந்த விஷயத்த எப்படியாவது இந்த பிள்ளைக்கு நம்ம சொல்லிடணும். இந்த பிள்ளைக்கு நிச்சயமாக தன் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை உடனே போக்கணும்னு. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாகவே கவலைகளோடும், கவலை மட்டும் இருந்தால் பரவாயில்ல, பயம் அப்படிங்கிற ஒன்று உனக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் நீ பயப்படுற. சரி, நீ என்ன பண்ணுறனா, உன் குடும்பத்தில் இருக்காங்க பற்றியா, அத்தனை பேரையும் பயமுறுத்துகிற மாதிரி தான் நீயும் நடந்துக்கிற. புரிகிற மாதிரி ஒரு விஷயத்த உனக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீ ஒரு விஷயத்த பார்த்து பயப்படுற அப்படின்னா மற்றவங்க கிட்டேயும் அதே பயத்தோடையே சொல்கிற. இதனால் என்ன ஆகும்னா, வெளியில் பார்க்குறவங்களுக்கு நீ ஒரு பயப்படுற பிள்ளை, உன்னை சுலபமாக ஏமாற்றலாம் அப்படின்னு தோணும். உன்னை நம்பி யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு பொறுப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஐயோ இவள்கிட்ட ஏதாவது சொன்னோம்னா இவங்க ஏதாவது நம்மளே பயமுறுத்துற மாதிரி பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வருவாங்களே தவிர உன்னை எப்பயுமே வந்துட்டு இவ தைரியமானவ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயப்படலாம். ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயந்தா இந்த உலகம் ஒன்று பயந்தாங்குழிந்தா அந்த ஒரு வார்த்தையை வச்சு தான் உன்னை பேசும். உங்ககிட்ட எந்த பொறுப்பையும் கொடுக்காது. அப்படியே நீயே ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்து நின்று செஞ்சு ஒன்று காமிச்சாலும் அதை நம்பவும் செய்யாது. நீ இதெல்லாம் செஞ்சுருக்க மாட்ட, நீயே பயப்படுவ, நீ எப்படி இதெல்லாம் செய்வ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு செஞ்சது, வாழ்க்கையில் வாழ்ந்தது எல்லாம் நீ. ஆனால் ஒரு விஷயத்தை நீ செஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீ செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே பயத்தை வெளியில் காட்டிக்கக்கூடாது. பயங்கிறது உள்ளுக்குள்ளே இருந்தாலும் வெளியில் நான் எல்லாத்துக்குமே பயப்படுவேன் அப்படிங்கிறத காட்டிக்கக்கூடாது. காட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது உங்களை யாருமே எப்பயுமே நம்பவும் மாட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் எப்பயுமே உன்னை பார்த்து ஒரு விஷயத்த சொல்கிறது, ஒரு நல்ல விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசுகிறது எதுவுமே பேச மாட்டாங்க. இது புரியுதா? இப்போ நீ பயப்படுறத வெளியில் காட்ட போறியா, இல்லை எப்பயுமே பயந்ததை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் தைரியமாக இருக்கிறது போல் காட்டிக்க போறியா? முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் என்றைக்கும் தேவையில்லாமல் பயப்படக்கூடாது. அதாவது ஒரு இடத்துல வந்து இருட்டு இருக்குன்னு தெரியுது, ஆனால் அந்த இருட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு தெரியுது. ஆனால் ஒரு தைரியத்தில் நீ அந்த இருட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டேன்னா அது ஓன் தப்பு. அதுவே அங்கே ஐயோ தூரத்தில் ஒரு இருட்டு இருக்குது, அந்த இடத்துல போகக்கூடாது அப்படின்னு சொல்லி திரும்பி போகிறது நல்ல புத்திசாலித்தனம். இதுதான் வெளியில் நீ இருக்கிறாங்க பற்றி அவனை சுற்றி அவங்கக்கிட்டலாம் நீ எப்பயுமே தைரியமாக இருக்கிற மாதிரி தான் வந்து காட்டிக்கணும். நீ எப்பயுமே கோழையாக காட்டிக்கக்கூடாது, பயப்படுற மாதிரி காட்டிக்கக்கூடாது. அப்படி நீ காட்டிக்கிட்டா உன்னை எல்லாரும் என்ன தெரியுமோ சொல்லுவாங்க, கோழை, இவரை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்காதீங்க, பின்வாங்கிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், இதுலையே உனக்கு வந்து பயப்படலாமா தைரியமாக இருக்கலாமா அப்படிங்கிறது ஒன்று தோண ஆரம்பிச்சிடும். என்ன அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு எப்பயுமே காட்டு வழியாக போய் விறகு பறிக்கிறது, அதுக்கப்புறம் பழங்களை எடுத்துகிட்டு வந்து காட்டில் பறிச்சுட்டு வந்து பழங்கள் எடுத்துகிட்டு வந்து ஊருக்குள்ளே வந்து விற்கிறது, கிராமத்துக்குள்ளே வந்து விற்கிறது, இப்படியே தான் இருந்துச்சு. ஒரு நாள் வந்துட்டு எப்பயுமே வந்து அவங்க அப்பா தான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஒரு நாள் வந்து அந்த அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால இந்த பொண்ணை வந்து அனுப்பிவிட்டாங்க. அப்போ பார்த்தா ஒரு காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு நடமாட்டம் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்போ வந்து சுற்றி முற்றி பார்க்கும்போது யாருமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து திரும்ப வந்துருச்சு. திரும்ப வந்துட்டு என்ன பண்ணுச்சு, இன்னொரு நாள் 2வது நாள் அப்பா வந்துட்டு நீயே போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து அப்பா கிட்ட இந்த மாதிரி காட்டுக்குள்ளே யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் வந்து சுற்றி முற்றி பார்க்கும்போது எனக்கு அது வந்து தெரியலை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது
அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொன்னுச்சு. அவங்க அப்பா அப்படியாம்மா, சரி நீ போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே இந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பொண்ணுக்கே தெரியாமல் அவங்க அப்பா வந்து பின்தொடர்ந்து போயிட்டே இருந்திருக்காங்க. அப்போ தான் வந்து அப்பாவுக்கு வந்து அங்கே தெரியுது ஒரு ஆள் நின்று இந்த பொண்ணை வந்து பார்த்துட்ருக்கிறது. அந்த ஆள் யார் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஊரில் வந்து மிகப்பெரிய ஒரு தவறை செஞ்சுட்டு எல்லாரும் கண்ணையும் மண்ணை தூவிட்டு யாரும் அங்கே இருக்கிற யாராலையுமே அங்கே பிடிச்சி வைக்கிற யாராலையுமே பிடிச்சி வைக்க முடியாமல் அங்கே இருக்கிற ராஜாக்கள் மந்திரிகள் அங்குள்ள சிப்பாய் எல்லாரையும் ஏமாற்றிட்டு ஓடின மிகப்பெரிய ஒரு கொடூரமான அரக்கன். அதாவது அவன் வந்து எல்லார் வீட்லையும் திருடுற அந்த மாதிரி ஒரு ஆள். அவன் வந்து எப்பயுமே வந்துட்டு அவனை வந்து ஊரை விட்டு போயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க சமயத்தில் அவன் அந்த காட்டுக்குள்ளே பதுங்கியிருக்கான் அப்படிங்கிறத அவங்க அப்பா வந்து பார்த்துருக்காரு. முக்கியமாக சொல்லணும்னா அவன் மாமிசம் அதெல்லாம் வந்து பச்சையாக சாப்பிட்ற ஒரு நபர். இதை வந்து அவங்க அப்பா பார்த்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த பெண்ணிட்டையும் அந்த பெண்ணோட தம்பிக்கிட்டையும் உங்கள் அக்காவை வந்து அவன் பார்த்துட்டான், அவனுக்கு உங்கள் அக்காவை வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால் உங்கள் அக்காவை இனிமேல் மறைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகைக்குள்ளே வந்து மூடி வைக்கிறாங்க அவங்க அக்காவை. அக்கா வந்து எப்படி அந்த பெண்ணை வந்துட்டு மூடி வைக்கிறாங்க. மூடி வைக்கிறது வந்து எப்படின்னா, அந்த பெண் உள்ளேருந்து திறந்தால் மட்டும்தான் அந்த குகை திறக்க முடியும், இல்லைனா அந்த குகையை திறக்க முடியாது. அந்த மாதிரி தான் டெய்லியும் போய் தம்பி மட்டும் போய் பழங்களை வந்து உணவாக வந்து கொடுத்துட்டு வந்துடுவான். அவனுடைய விஷயம் வந்து எப்படி திறப்பாங்க அப்படின்னா, அந்த பையன் வந்து ஏதாவது ஒரு பாட்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கவிதையோ அந்த மாதிரி சொல்லுவான். அதுதான் வந்து ஒரு சைகையாக வச்சுக்கிட்டு அந்த பெண் வந்து திறக்கிறது மூன்றது அப்படியே இருந்துட்டு இருந்தான். ஒரு நாள் வந்து அக்காவுக்கும் தம்பிக்கும் ஒரு யோசனை, எத்தனை நாள் தான் நம்ம பயந்துக்கிட்டே இருக்கிறது, ஒரு விஷயத்துக்கு பயப்படுறது, நம்ம வந்து இன்னும் பயப்படக்கூடாது, நம்ம எத்தனை நாள் தான்க்கா நீ இங்கேயே இருப்ப, உனக்கு வெளியில் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, ஏன் இப்படி இருக்க அப்படிங்கும் போது அப்பா வந்து முடிவு செஞ்சது அந்த குகைக்குள்ளேயே அந்த பிள்ளைய வந்து வச்சிடலாம் அப்படிங்கிறது. ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டது நம்ம இனிமேல் பயப்படக்கூடாது, எல்லா விஷயத்தையும் தெளிவாக யோசிக்கணும் அப்படிங்கிறது. இந்த பெண்ணு வந்து எல்லாத்தையும் ஏற்கனவே அக்காவும் தம்பி இந்த பிளான் போட்டு எல்லாமே வந்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு நாள் வந்து அவன் தம்பி செய்கை காட்டுறத அந்த அரக்கன் வந்து அந்த மனுஷன் வந்து தூரத்தில் இருந்து பார்க்குறான். பார்த்துட்டு ஓ இதுக்குள்ளே தான் இந்த பெண் இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து என்னெல்லாம் வந்து பாட்டு பாடுவானோ, என்னெல்லாம் கவிதை சொல்லுவானோ, என்னெல்லாம் பேசுவானோ அதேமாரி பேசணுன்னு அக்கா வந்து அந்த குகையை வந்து திறந்துடுறான். திறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த டக்குன்னு வந்து அந்த குகைக்குள்ளேயே வச்சுட்டு மூடி அந்த பெண் சரியாக வெளியில் வந்துட்டு அந்த குகைக்குள்ளேயே வச்சு மூடிய எல்லாரும் வந்து அந்த மனுஷனை வந்து பிடிக்கிறாங்க. அந்த கொடூரமான மனுஷனை வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு அவனை வந்து கையும் காலமாக வந்து பிடிச்சிடுறாங்க. அப்பா வந்து பயந்துட்டு இருந்தார். ஆனால் பிள்ளைங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்ப சதுரியமாக வந்து அந்த கொடூரமான ஒரு மனுஷனை வந்து பிடிச்சு அந்த ராஜா கிட்டேயுமே வந்து ஒப்படைச்சிட்டாங்க. இதுலேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிற? ஒன்றே ஒன்று சொல்லு, ஒரு விஷயத்துக்கு பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் காலம் முழுக்க. இந்த உலகத்தில் பாதி பேர் என்ன விஷயம்னு தெரியாமலேயே பயந்துகிட்டே இருக்காங்க. ஒரு விஷயத்தில் நம்ம முடிவெடுத்தால் மட்டும்தான் தெரியும், ஒரு விஷயத்தில் இறங்கினா மட்டும்தான் தெரியும் வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு. அதை விட்டுட்டு பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதை தான். காலம் முழுக்க எல்லா விஷயத்துக்கும் தேவையில்லாமல் பயந்துக்கிட்டே இருக்காதீங்க. பயப்படுற விஷயத்துக்கு பயந்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாளே முடிவு எடுத்துருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஐயோ அவன் என்ன ஏதாவது பண்ணிடுவானோ, இவன் ஏதாவது என்ன சொல்லிடுவானோ, இவன் என்னுடைய வாழ்க்கையில் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன மிரட்டுறானே, இதெல்லாம் வந்து தேவையில்லாதது. ஒன்றே ஒன்று தான், உங்களை யாராவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நேராக போய் ஒரு விஷயம் உங்களுக்கு நேராக வந்து சொல்லுவாங்கல்ல, நீ இந்த விஷயத்தை செஞ்சல அதனால் நான் வந்து இதெல்லாம் வந்து வெளியில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கோ, நானே ஏற்கனவே இந்த விஷயத்தெல்லாம் என் வீட்டில் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தைரியமாக பேசுங்க. யாரையும் எப்பயும் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தி வைக்கிற மாதிரி வைக்காதீங்க. நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு ஒன்று தெரிஞ்சிட்டுனாலே உங்களை சில பேர் கட்டுப்படுத்த பார்ப்பாங்க, அவங்க பேச்சை கேட்குற மாதிரி பண்ணுவாங்க. அதனால் வெளியில் யாருக்கும் எப்பயும் முதல்ல பயப்படுறதா காட்டிக்காதீங்க. நிம்மதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. காலம் முழுக்க தெய்வத்துடைய அருள் உங்கள் கூட இருக்குங்கிறத நம்புங்க. இந்த சாய் இருக்கும் வரை உங்களுக்கு எதுவும் நடக்காது. சந்தோஷத்தோடு இருங்கள். எப்பயும் உங்கள் கூடவே இருப்பேன் இந்த சாய். ஓம் சாய்ராம்.